போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகலாம். நீங்களே கூட அந்த காரை ஓட்டிட்டு போலாம். ஓட்டிட்டு போய் அந்த கார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்ப என்ன ஆகும்? கை கால்லாம் உதறும், பயம் கிடுக்கிட்டு நடுங்குவீங்க. அது என்ன ஆகும்? அந்த இன்சிடென்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள போய் லாக் ஆயிக்கும். எப்படி? உங்க ஆள் மனசுல போய் பதிஞ்சிரும். திருப்பியும் நீங்க அந்த காரை போய் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர்த்துனால காரே ஓட்ட மாட்டாங்க, மறுபடியும் பயந்துக்குவாங்க. ஒரு தடவை கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் பயந்துட்டு அந்த காரை தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் தெரப்பி மூலியமா வெளியில எடுத்துடலாம். பார்க்க கூடாத விஷயம் உங்க மனசுல ரொம்ப ஒரு டிராஜடி, ட்ரோமா நடந்து அதை நீங்க பார்த்து ஒன்னா அதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம், இல்ல நீங்க அதை பார்த்திருக்கலாம், இல்ல உங்களையே யாராவது அவமானப்படுத்தி இருக்கலாம். அவமானப்படுத்தி இருப்பாங்க. ரேகிங் எல்லாம் நடக்குது இல்லையா, காலேஜ் ஸ்கூல்ல, அந்த மாதிரி அவமானப்படுத்திருக்கலாம். அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா உங்க மனசுல போய் ஆள் மனசுல பஞ்சும். எந்த விஷயமே ஒரு மோசமா நடக்கிற ஒரு இன்சிடென்ட் உங்க ஆள் மனசுக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களை திருப்பி நிம்மதியா இருக்கிறக்கே விடாது. முள்ளு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஆள் மனசுல போயிருந்தா அவங்களால நிம்மதியா தூக்கம் வராது, தூங்க முடியாது. அவங்கனால அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்பப்ப பயம் வரும், கவலை வரும், அப்பப்ப கோவம் வரும், பசிக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரும். இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க வெட்டி விட்டுறீங்க பாதியில. திருப்பி என்ன, அந்த மரம் தலைஞ்சிட்டே தானே வரும். ஆனா அந்த மரத்தை உள்ள போய் வேரோட புடுங்கி போட்டா மண்டி தலையாது இல்ல. வெட்டி விடாம வேரோட புடுங்குறதுக்கு பேர் தான் தெரப்பி. அதை எடுத்து நீங்க வெளியில போட்டீங்கன்னா நிம்மதியா தூங்குவீங்க.